தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்தார் பிரபல தலைவர். சீமானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்தார் பிரபல தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் 16 ஆண்டுகாலமாக கட்சி நடத்தி வருகிறார். தமிழ் மக்களுக்காக, தமிழ் உரிமைக்காக, தமிழர் நலத்துக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இயற்கைக்காக குரல் கொடுத்து வருகிறார். செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்புவதற்காக திராவிட கட்சிகள் ஒரு சிலருக்கு பணம் கொடுத்து பேச வைக்கும். குறிப்பாக மீடியாக்களுக்கு பேச வைப்பார்கள். தற்பொழுது தமிழக வெற்றி கழகமும் திராவிட கட்சிகளோடு இணைந்துள்ளது. இலங்கையை சார்ந்த அர்ச்சனா ராமநாதன், யாழ்ப்பாணத்தை சார்ந்த சுயேட்சை எம்பி ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழகம் வந்தார். சீமானை குறித்து அவதூறாக பேசினார். மேலும் இலங்கை பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது, நல்லவேளை நீ தப்பிச்சிட்ட, என் கையில் துப்பாக்கி வச்சுருந்தா உன்னை சுட்டிருப்பேன், வெடி வச்சு தகர்த்திருப்பேன், திரள் நிதி திருடு போகிறதோட இரு, நல்லா சாப்பிடு, மலங்களி, எங்கள் மக்களை விற்காத அப்படின்ற மாதிரி பேசினாப்புல. சீமானை துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், வெடி வச்சு தகர்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இலங்கை பாராளுமன்றத்தில் பேசினாப்புல. இந்த அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. துப்பாக்கி வைத்து ஒரு பெண்ணை சுட முயற்சித்ததாக கொலை முயற்சி வழக்கு உள்ளது. மேலும் அவர் மீது பல பாலியல் வழக்குகள் உள்ளன. இது போக அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் மனநலத்துக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு ஆதரவாக பிரபல அரசியல் தலைவர் குதித்துள்ளார். ஆம், தமிழின போராளி, திண்டிவன பெரியார், தென்னாட்டு அம்பேத்கர், மக்கள் காவலர் என்று அழைக்கப்படுகின்ற டாக்டர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக குதித்துள்ளார். இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் பேசியது தவறான செயல். ஒரு பிரபல அரசியல் தலைவரை வெடி வைத்துக் கொள்வேன், துப்பாக்கியால் சுடுவேன் என்பது அரசியல் நாகரிகம் அல்ல, தமிழினத்தை பிளவுபடுத்துவதற்குரிய முயற்சி. ஆகவே செந்தமிழன் சீமானிடம் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அவர் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா என்பது தெரியாது. இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி ஒரு சிலர் சுயநலவாதிகளாக இருக்காங்க. ராஜபக்சேவுடைய கைக்கூலியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி திமுக, அண்ணா திமுக, திராவிட கட்சிகளோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்திலேயே சூட்கேஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலங்கையிலேருந்து இங்கே சீமானுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்குரிய சூட்கேஸை வாங்கிட்டு போயிடுறாங்க. மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா என்பது தெரியவில்லை. அரசியலில் ஒரு புயலை கிளப்பி விட்டு, ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு போயிட்டாப்புல. இன்றைக்கி செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக டாக்டர் ராமதாஸ் களத்தில் குதித்துள்ளார். இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சியாகும்.